ஹலோ ஆல், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோன் அடிக்ஷன எப்படி பிரேக் பண்றது? எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரது? ஸோ ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிக்ஷன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? வெறும் ஃபோன மட்டும் அதிக நேரம் யூஸ் பண்றதுனால நீங்க ஒரு ஃபோன் அடிக்ட் அப்படின்னு ஆயிராது. நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோன் திடீர்னு அன்லாக் பண்ணுவோம். எடுப்போம். திடீர்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். லாக் பண்ணுவோம். திரும்பவும் என்ன பண்ணுவோம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் அன்லாக் பண்ணுவோம். சும்மா ஏதோ ஒண்ணு எடுத்து ஸ்வைப் பண்ணுவோம். திரும்ப லாக் பண்ணுவோம். இதுவும் கூட ஒரு ஃபோன் அடிக்ஷன் தான். நம்மள்ல நெறைய பேரு ஒரு சில டைம், ஒரு சில விஷயத்த அவாய்ட் பண்றதுக்கு கூட நம்ம ஃபோன் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி நடிப்போம். இப்ப வந்து ஒரு பெரிய கிரவுட் இருக்கு. அத கிராஸ் பண்ணி நீங்க போகணும் அப்டின்னா, டக்குனு ஃபோன் எடுத்து சும்மா எதுவுமே இல்லாம ஸ்வைப் பண்ணிட்டே, யூஸ் பண்ணிட்டே போற மாதிரி பண்றது. அ தென் ஒருத்தர ஃபேஸ் பண்ணணும் அப்டின்னா, அவங்கள கிராஸ் பண்ணி போறப்ப ஃபோன் யூஸ் பண்றது. இந்த மாதிரி நெறைய தடவ நெறைய பேர நம்ம பண்ணியிருப்போம். இதெல்லாம் எப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்டின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இங்க தான் அடிக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எண்டே இல்லாம நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம பிரெயினுக்கு டோபமைன் லூப் வந்துட்டு சென்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிளஷர் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம பிரெயின நம்ம ஃபோன வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாரி நம்மள வச்சுக்கும். ஒரு ஃபோன் நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால, நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சூழ்நிலையும், ஒரு போர்டான ஒரு சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணாம போயிடுறோம். இதனால என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம லைஃப்ல எவ்ளோ பெரிய கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும், இந்த டிஸ்கம்ஃபர்ட்டும், போர்டமான சிச்சுவேஷன் மட்டும் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபோன் யூசேஜ் மட்டும் தடுத்து நிறுத்துறதுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எதனால இவ்ளோ நம்ம கஷ்டப்படுறோம் ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எப்பவுமே உங்க பிரெயின் குட்டி குட்டி ரிவார்ட்ஸ்க்கு ரொம்ப ஆசைப்படும். நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாமே நம்மள கொக்கி போட்டு இழுக்கிற மாரியான டிசைன்ல தான் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்டின்னா, இப்போ நீங்க Instagramக்கு உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஸ்டஃப் நீங்க இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். இல்ல ஏதோ ஒரு நோட் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. ஸோ அத சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பார்க்க போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அந்த சேவ்டு வீடியோஸ பார்க்க மாட்டீங்க. ரீல்ஸ் வரும். ரீல்ஸ தான் பார்த்துட்டு இருப்பீங்க. 1/2 அன் ஹவருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லூப் நடந்துட்டே இருக்கும் எப்பவுமே. நம்மளோட இந்த ஸ்ட்ரெஸ், லோன்லினஸ், போர்டம் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ஃபுல்லத்தையும் அப்படியே அபகரிச்சுட்டு போயிருது. அப்படி என்ன இந்த ஃபோன் நமக்கு லைஃப்ல பெரிய டேமேஜ் பண்ணிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நம்மளோட மென்டல் ஹெல்த் தான். எப்படின்னா ஆங்ஸைட்டி வர்றது, ஓவர் திங்கிங் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாரி டவுனா ஃபீல் பண்றது. இது எல்லாத்துக்குமே மெயினான ரீசன் என்னன்னா, அதிகமா நம்ம ஃபோன் யூஸ் பண்றது தான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா கம்மியாயிடும். நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு 10 இயர்ஸ் பேக் நம்ம படிக்கும்போதும் சரி, நம்ம விளையாடும்போதும் சரி, நம்ம அதிகமா அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆனா, இப்ப வந்து மல்டி டாஸ்கிங் பண்றோம். ஏன் நான் ரீசென்ட் டைம்ஸ்ல நானே அத பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா ஃபோன்ல இந்த சைடு வந்துட்டு வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும். நான் சிஸ்டம்ல வொர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நெறைய ஃபோக்கஸ் ரிடக்ஷன் ஆகுற ஒரு பெரிய ஒரு விஷயமா இந்த ஃபோன் தான் இருக்கு. 3 ரிலேஷன்ஷிப். ஸோ அ ஒரு பிரசன்ஸ் இல்லாம இருக்கிறது, பார்ட்னருக்கு கரெக்ட்டான அட்டென்ஷன் குடுக்காம இருக்கிறதும் இந்த ஃபோன் யூசேஜ்னால அதிகமா நடக்குது. இந்த டேமேஜ்லாம் எப்படி சரி பண்றது? எப்படி இந்த ஃபோன் அடிக்ஷன் சைக்கிள பிரேக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபோன இந்த 4 ஜோன்ல யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஜோன். ரெட் ஜோன்னா சோசியல் மீடியாவ நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா, யூ ஆர் இன் அ ரெட் ஜோன். எல்லோ ஜோன் வந்துட்டு தேவைக்காக யூஸ் பண்றீங்க. ஆனா, அந்த தேவைக்காக யூஸ் பண்றதே அளவுக்கு மீறி யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லோ ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி, சப்போஸ் நீங்க YouTubeக்குள்ள போறீங்க. ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ படிக்கிறதுக்காண்டி, இல்லன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க பார்க்கறதுக்காண்டி போறீங்க. பட் ஆனா, ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுடுறீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எல்லோ ஜோன். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரீன் ஜோன். கிரீன் ஜோன யூஸ்ஃபுல்லா, பர்ப்பஸ்ஃபுல்லா யூஸ் பண்றது. எதுக்காக நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்டால் பண்ணீங்களோ, அந்த ஆப்ப அதுக்காக மட்டும் நீங்க யூஸ் பண்றது. ஸோ கடைசியா இருக்கிறது ப்ளூ ஜோன். ப்ளூ ஜோன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபோனே யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ப்ளூ ஜோன். ஸோ இந்த 4 ஜோன்ல நீங்க மேக்ஸிமம் கிரீன் ஜோன்லயும், ப்ளூ ஜோன்லயும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன இந்த 4 ஜோன்ல மேக்ஸிமம் நீங்க கிரீன் ஜோன்லயும், ப்ளூ ஜோன்லயும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஈஸியா இந்த ஃபோன் அடிக்ஷன் சைக்கிள் வந்துட்டு பிரேக் ஆயிடும். ஸோ இப்போ அ எப்படி ஃபோன வந்து லிமிட்டட் ஆக்சஸ்லயே வச்சிருக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ஆப் உங்கள அதிகமா ஃபோன் யூஸ் பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணுமோ, அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் ஃபோன்லருந்து தூக்கிருங்க. அதுதான் பெட்டர்.
சப்போஸ் அது வந்து உங்களுக்கு அத்தியாவசியமா இருக்கு. ஸோ டெய்லி எனக்கு யூஸ்ல அதுவும் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி அத லாக் அவுட் பண்ணிருங்க. ஸோ தட் சிம்பிளா முடிஞ்சிரும். அடுத்தது உங்களோட ஃபோன்ல அக்சஸிபிலிட்டி செட்டிங்ஸ்ல வந்துட்டு கலர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு கிரே ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம அந்த டோப்பமைன் ரிலீஸ வந்து கம்மி பண்ணும். ஓகே, ஃபோன் இந்த கலர்ல இருக்குன்னா நமக்கு எப்படி யூஸ் பண்ண தோணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க வந்துட்டு டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா புக்கையோ, இல்ல வாக்கிங் போறது, அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 7 டேஸ்ல எப்படி வந்துட்டு ஃபோன் யூசேஜே கம்மி பண்றது அப்படின்னு ஒரு குட்டி பிளான் சொல்றேன். கேளுங்க. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு உங்களோட ஸ்க்ரீன் டைம ட்ராக் பண்ணுங்க. உங்க ஸ்க்ரீன் டைம ட்ராக் பண்றதுக்கு நெறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல ஒரு நல்ல ஆப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மூலமா நீங்க எவ்ளோ நேரம் இந்த ஆப்ப யூஸ் பண்றீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நோ ஃபோன் ஃபார் 2 ஹார்ஸ் அப்படிங்கிறத செட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 2 மணி நேரம் நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் 2 டேஸ்க்கு அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு 24 ஹார்ஸ் வந்துட்டு ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு ஃபாஸ்டிங் இருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. டே 7 அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபோனே எடுக்காம இருந்து பாருங்க. சோ இதுதான் 7 டேஸ் ஃபோன் பிரேக்கிங் சைக்கிள். சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ பிரேக்கிங் த ஃபோன் அடிக்ஷன் அப்டின்னா, ஃபோனே இல்லாம, ஃபோனே யூஸ் பண்ணாம இருக்கிறது இல்ல. எல்லா கண்ட்ரோலையும் நீங்களே எடுத்துக்கிறது. ஐ மீன் ஃபோன் நான் 1/2 அன் ஹவர்னா 1/2 அன் ஹவர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களா டிசைட் பண்ணி அந்த கண்ட்ரோல்ல இருந்துக்கிறது. உங்க அட்டென்ஷன நீங்க புரொடெக்ட் பண்ணிக்கிறது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, உங்க லைஃப்க்கான ஒரு ஸ்பேஸ நீங்க குடுக்குறது. சோ, இது எல்லாமே நீங்க ஃபோன் யூசேஜ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சுரும். கண்டிப்பா இன்னைக்கே ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.